சீசன் இருக்கும்போது இந்த மாதிரியான ரெசிபிலாம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுணுங்க. அதுதான் வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காயில் வந்து நம்ம இன்றைக்கி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா பச்சை மாங்காவாக எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்குது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை விட குட்டியாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நம்ம வீட்டு குட்டீஸ் தான் வந்து இதை வந்து கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க அவங்களோட விருப்பப்படி. ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து ஒரு பவுடர் தேவைப்படும். அதுதான் வந்து கடுகு வெந்தய பவுடருங்க. ஸோ கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட்டே வந்து மாறிடும். லைட்டாக வந்து சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வறுக்கிற அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள், அதுவே வந்து போதுமான அளவாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுடர் தான் வந்து ரொம்பவே ஹைலைட்டு. இதுதான் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கடுகு கருவேப்பிலை, ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் கடுகு ஆல்ரெடி நம்ம சேர்த்து தான் இருக்கோம், இருந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு தாளிப்பு மாதிரி கொடுக்கும்போது அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு அந்த வாசம் சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா மாங்காய், அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நான் இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஒன்று மாங்காய் இதில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மாங்காயில் இந்த தாளிப்பை வந்து கொட்டிட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இப்போ இதில் ஒன்று தான் சேர்க்கணும். ஒன்று வந்து உப்பு, இன்னொன்று வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா பவுடரு, கடுகு வெந்தய பவுடர், அதை சேர்க்கணும். ஸோ அது வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா சைடுமே வந்து நல்லா கோட் ஆகி கிடைக்கணும். இன்னும் கொஞ்சம் வந்து நான் சேர்த்துக்கிறேன், கம்மியாக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து அதோட பச்சை வாசனையும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அந்த மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை. இப்போ இந்த மாங்காய்லாம் வந்து டோட்டலாக வேகலை. ஸோ லைட்டாக வந்து அந்த சூடில் இருக்கிற அந்த 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 ஒரு இதில் தான் வந்து இது வெந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபினா இதுதாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணக்கூடியது. சீசன் இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. அப்புறமா சீசன் போயிடுச்சுன்னா நம்ம கடையில் விற்கிற அந்த மாங்காய் ஊறுகாயோ இல்லைனா வீட்டில் செஞ்சு வைக்கக்கூடிய ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த மாங்காய் ஊறுகாய் தான் சாப்பிட முடியும். ஸோ இப்போ வந்து இதில் அந்த நம்ம அரைச்சோம் இல்லையா பவுடரு, கடுகு வெந்தய பவுடர், அது 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஃபைனலாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் இல்லைனா வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் ஒரு 10 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சரி, பொங்கல், அப்புறமா கிச்சடி, மேக்ரோனி, சேமியா, இது எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு வச்சு சாப்பிட்டு கொஞ்ச நாளே காலி பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள்.